This is breaking news. கீழே இறங்கு தம்பி, கீழே இறங்குப்பா ப்ளீஸ். கீழே இறங்குங்க, கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். ஓட்ட ஐடியா பிஜேல போட்டிருக்கேன். எத்தனை தொகுதி ஜெயிப்பீங்க? 24 தொகுதியிலே நிக்கிறோம். 24 தொகுதியிலே நிக்கிறோம். இத்தனை நாளா கையால தான் குத்தின, இனி சிக்கின கத்தி குத்துதானா? ஓடு ஓடா சமூக உர போட்டு பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன், ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்தியாவுல தற்குறினா யார் தெரியுமா? ட்விட்டர்ல போய் பாருங்க, உங்களுக்கு தெரியும். மேப்பாளம் விஜய், ஈரோடு விஜய், திருப்பூர் விஜய், பலரத்துல வேணும் நான் நினைக்கிறேன். பாரு கவின், ஒரே ஒரு மாற்றம், ஓவர் நைட்ல முன்னேற்றம். 267 எதுக்கு இவன் இப்ப லூஸ் மாதிரி வளர்றான்? 30 தொகுதியில ஜெயிச்சிருவாரு, 30 தொகுதியில ஜெயிச்சிருவாரு. சாவடிக்காதீங்க சுரே. 5 கொள்கை தலைவர்லாம் வந்து அறிவிச்சிருந்தாங்கல்ல, அதுல உங்களுக்கு யாரை பிடிக்கும்? நம்மளுக்கு விஜய் தான் தலை, நம்மளுக்கு விஜய் தான் தலை. வாய் பிரியா இருந்தா வாயில வந்தது எல்லாமே பேச நீ. ஈரோட்ல ஒரு பேர் என்ன, ஈரோட்ல ஒருத்தர் இருக்கிறாருல்ல தலை, செந்தில் பாலாஜோ. ஈரோட்ல பெரியார சொல்றீங்களா? பெரியார் சொல்றீங்களா? மண்டையில 100 குண்டூசி குத்துற மாதிரி இருக்கு. எனக்கு ஸ்க்ரூ டிரைவரே குத்துற மாதிரி. எத்தனை நம்பர் ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 4 தொகுதி பண்ண வச்சுங்க. ஐயோ வைக்க பிடிக்குது. பின்னாடி தலைவர்களா இருக்கிறாங்களா, இதுல யாரை உங்களுக்கு பிடிக்கும்? அவரை மட்டும்தான். என்னைக்குமே நான் செத்தாலுமே இவரே 5 கொள்கை தலைவர்களோட பெயர் மட்டும் சொல்லலாமா? பெரியார், அம்பேத்கர், காமராஜர், ஜான்சி ராணி. இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. எப்ப பார்த்தாலும் வாயிருக்காரு, வாயில கடிச்சு விட. மக்களினுடைய பேச்சு வழக்கிருக்க மொழி உரை நடை கவிதையாக்கியவன் தமிழ் இலக்கிய உலகிலே பாரதி தான். பாரதி ஒரு கவிஞனடா, அவன் பல்கலைக்கழகமடா. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பாரதி ஒரு கவிஞனடா, அவன் பல்கலைக்கழகமடா. கும்மியடி பெண்ணே கும்மியடி, தமிழ்நாடு குலுங்கிட கும்மியடி, வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி. பாரதி ஒரு கவிஞனடா, அவன் பல்கலைக்கழகமடா. அது கம்பனும் கிடையாது, கபிலனும் கிடையாது, இளங்கோவும் கிடையாது, எவனும் கிடையாது. சீத்தலை சீத்தனாரும் கிடையாது, சீத்தலை சீத்தனாரும் கிடையாது, எவனும் கிடையாது. நாம் தமிழர் கட்சி தலைவனே தற்குறீங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா உள்ள தம்பி இவ்வளவு விஷயம் எழுதிருக்கானே, நீ ஒரு தடவை தான் நான் பார்த்த. படிக்கிற ஏன் மேல சந்தேகப்பட்டா அர்த்தம்? நீங்க படிங்க தேவையா? கோபால ஐயா, அவன் தமிழை பாடலடா, அவனே தமிழ்ரா, அவனே தமிழ். லெட்டர் படி. என்ன எழுதிருக்கான்? பாரதியார் சொன்ன கருத்தெல்லாம் வந்து கேட்டீங்கன்னு வைங்களேன், ரொம்ப அற்புதமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். சமஸ்கிருதம் இந்தியாவுக்கு பொதுமொழியா வரணும், பசுவதை கூடாது, பசு பாதுகாக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இவனுங்க விட்டுக்கிட்டு இருக்கிற கதை. இந்த ஐயருங்க உடன்கட்டை ஏற பழக்கம் வேணும், 4 வருடம் மீண்டும் வந்து உருவாக வேண்டும், வகுப்புரிமை ஒழிக்கப்பட வேண்டும், அதாவது இடஒதுக்கீடு ஒழிக்கப்பட வேண்டும். இதுதான் பாரதியார். இவர் வந்து உனக்கு பாட்டானா? பாரதி ஒரு கவிஞனடா, அவன் பல்கலைக்கழகமடா. அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லத்திய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். ஏப்பா அடிக்கிற?
கொல்லாம என்ன பண்றது? கொல்லத்தான். சமூகம் என்ற தலைப்புல வந்து பாரதியார் எழுதின கவிதை. வேதம் அறிந்தவன் பார்ப்பான், பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான், நீதி நிலை தவறாமல் தண்ட நியமங்கள் செய்பவன் நாய்க்கன், பண்டங்கள் விற்பவன் செட்டி, பிறர் பட்டினி தீர்ப்பவன் செட்டி, 4 வகுப்பும் இங்கே ஒன்றே, இந்த 4ல் 1 குறைந்தால் வேலை தவறி சிதைந்தே செத்து வீழ்ந்திடும் மானிட சாதி. இந்த வர்ண கட்டமைப்பு அப்படியே இருக்கணும். இது ஒளிஞ்சதுன்னா மானிட சாதியே வீழ்ந்துரும், மனித குலமே அழிந்து விடும் என்று பாரதி பொங்கி இருக்கிறார்னா எவ்வளவு பெரிய ஜாதி வெறியராக இருந்திருக்கிறார். இதையெல்லாம் பாடி வைத்தது இந்த பாவலன் யாருக்கு? இதையெல்லாம் பாடி வைத்தது இந்த பாவலன் யாருக்கு? ரெண்டே 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு கெட்டவன் கேடு கெட்டவன். நான் ரசிக்கிறேன் ராஜா, ரசிக்கிறேன். என்ன படம்? ஷேம் பப்பி ஷேம். இன்னொன்னு சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், கருத்து கோழி முழுக்கு போட்டு வறுத்து வச்சிருக்கேன். பார்த்துக்கிட்டே இருங்க. இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். என்ன பண்ண போறீங்க கணேசன்? சொல்றீங்க. மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிதான் சொல்றீங்க? திருடன் 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 திருடன். ஏன் திடீர்னு வண்டி உள்வாங்குது? ஆக பெரும் திருடன், அயோக்கிய திருடன், ரொம்ப நாள் திருடன், பார்த்தா திருடன், பக்கா திருடன். சீமானனையும் பார்த்ததில்லைல, பக்கா திருடன். சீமானனையும் பார்த்ததில்லைல. என்ன சத்த போறீங்க? வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தோஷம். காதலிச்சு கல்யாணம் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டியை பத்துக்குவாங்க. எல்லாம் இப்படி இருக்க எனக்கு ஒண்ணு கூட சிக்க மாட்டேங்குதியா? ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். உங்களுக்குள்ள ஒரு வளர்ச்சி ஒண்ணு தெரியுது. உங்க முகத்துல ஒரு வளர்ச்சி இருக்கு. அசத்த போது நிகழ்ச்சி சொன்னவன்னு சும்மா அதறது இல்ல. ஆதி துப்பன தொடச்சிருவேன். ஆக பெரும் திருடன், அயோக்கிய திருடன். அம்மா நான் ஒரு பேமானிமா, நான் ஒரு புறம்போக்குமா, நான் ஒரு சோமாரி, அம்மா நான் ஒரு கேப் மாரி, நான் ஒரு மொல்ல மாரி. கேடு கெட்டவன். ஆதி துப்பன தொடச்சிருவேன். இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த 2 தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்தெடுத்துக்க தாய். போமா தைரியமா போ. இப்படிப்பட்ட பாரதியை தான் தங்களுடைய பாட்டன் என்றும் தங்களுடைய முன்னோடி என்றும் தமிழின் அடையாளம் என்றும் தமிழர்களை கேனப்பயல்கள் ஆக்குவதற்காக இந்த அயோக்கியர்கள் வேலை செய்யறாங்க. பாரதியாரோட 1-2 கவிதையை எடுத்து வச்சுக்கிட்டு இவன் வந்து தமிழர்களுக்கு பாரதியார் என்கின்ற இனிஷியலை போட்டு கேவலப்படுத்த நினைக்கிறான் இந்த சீமான். சீமானுக்கு வேண்டுமானால் பாரதி பாட்டனாக இருக்கலாம். சுயமரியாதை உள்ள தமிழர்களுக்கு பாரதி என்றைக்கும் பாட்டன் கிடையாது, பாப்பான் தான். அவன் தமிழை பாடலடா, அவனே தமிழ்ரா, அவனே தமிழ். வழி வழியே வருகிறான். தமிழ் தலைமுறை அவன் பேரன்களுக்கும் பேத்திகளுக்கும் தான். பாரதி ஒரு கவிஞனடா. என்ன தலைப்புன்னு வீழ்வோம் என்று நினைத்தாயோன்னு வச்சது நான் தான். விவரமா சொல்லுப்பா. சிபாதித்தனார பார்த்துட்டான், மாப்போ சிவஞானத்தை பார்த்துட்டான். யார் பாத்துட்டா? வீட்டுக்காரர் பாத்துட்டா. எட்டினு பாக்குற நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என்ன மன்னிச்சிருங்க. பிரபாகரன் மகன் சீமானனையும் பார்த்ததில்லைல, பிரபாகரன் மகன் சீமானனையும் பார்த்ததில்லைல. என்ன இதா? என்ன கிண்டலா? எனக்கு தான் கண்ணு தெரியாது, கண்ணு தெரிஞ்ச உங்களுக்குமா இது என்னன்னு தெரியல? பிரபாகரன் மகன் சீமானனையும் பார்த்ததில்லைல. சூப்பர். எதுக்கு இப்ப இவருக்கு போய் நீங்க கை தட்டுறீங்க? அவர்தான் கதையிலேயே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கதையில ஒரு கசமுசல்லாம் ஏற்பட்டு. ஐயோ, நான் வந்து பாட்டன் பாரதின்னு சூரட்டி அடிச்சங்க. பாட்டன் பாரதி. சீமானுக்கு பாரதி பாட்டன் ஆயிட்டாருன்னாப்ல எல்லாரும் கேள்வி பண்ணா.
தமிழை சனியன்னு சொன்னவன் எனக்கு தந்தையா இருக்கும் போது தமிழை இனிமை என்று பாடிய பாரதி பாட்டனா இருக்கக்கூடாது. கதை முடிஞ்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. அப்ப புரியுற மாதிரி சொல்றேன். இருந்தாலும் புரியாது. என்னுடைய ஐயான, என்னுடைய தாத்தன், நான் அவனுக்கு பேரன். இதுக்கு இளங்கவனும் பேரன்னு போடுவான். நான் கொள்கைப்பேன், நான் தான் நிஜம். எங்க ஐயா இருந்தா யாரு உன் பேரன்னு என்னைத்தான் சொல்றேன். இது நடுநிலை இல்லை, மிக கொடுநிலை. வாட் ப்ரோ? It's very wrong, bro. It's very wrong. அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி கொண்டால் எவனும் எதிர் நிக்க முடியாது. நீ என்ன கொம்பேன்? காலத்துல சின்னசாமி தோக்க மாட்டான்டா. சின்ன புத்தி சின்னசாமி சிரிச்சா சீனி வெடி, வெடிச்சா யானை வெடிடா. வெடிக்கலனா எவன்டாவே இருக்கு 2 நாளைக்கு சோத்த கட் பண்றேன். ஒண்ணும் கிடையாது, ஒரு சுண்டக்கா. திராவிட மாடல்னாவே என்னன்னு தெரியல உனக்கு. திராவிடன் சொல்ல நீ யாரு? என்ன யாரா நீ திராவிடன் சொல்ல? யாரா நீ திராவிடன்? நான் திராவிடனாடா? ஆமா, நான் இனத்தால் திராவிடன். ஆமா, நான் இனத்தால் திராவிடன். திராவிடம்னா எந்த மொழி சொல்லுன்னு தெரியல. ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படா வாழ போறீங்க? இது ஒரு கோட்பாடு, நாரி போன குப்பை. சீமான எவ்வளவுதான் நான் பேசுறது, என் வாயே பிசு பிசுன்னு ஆயிடுது. இந்த கதைலாம் என் தம்பிங்க எல்லாம் ரொம்ப கேட்டுக்கிறாங்க. தம்பி, இதை போய் நீ இலங்கையில இந்த கதை விடு. அவங்க கேட்டு நீ என்ன, உனக்கு தேவை பணம், அதுக்கு பிரபாகரன் படம், இவ்வளவுதானே. நிலம் வாரியாக மக்கள் மொழி வாரியாக பிரிக்கிற போது சென்னை ராஜதானி 4 பகுதிகளாக இருந்தது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா. இது சென்னை ராஜதானி. இது 4 சேர்ந்து திராவிடம் அப்படின்னாங்க. திராவிட நாடு வேணும்னு கேட்ட அண்ணா அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு போன போது அப்ப திராவிடம்ங்கிற எங்க பகுதியை திராவிட நாடு பிரிச்சு கொடுக்கணும்னு கேட்கிறார். இப்ப நேரு அவர்கள் தான் பிரதம மந்திரி. திராவிடங்கிற சொல்லுக்கு அது எங்க இருக்கு, அதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. பேரறிஞர் என்ன சொன்னாரா, தேசிய கீதத்திலேயே திராவிடம் என்ற சொல்லு இருக்கிறது, திராவிட உத்தல வங்கா அப்படின்னு இருக்கிறப்ப இதை நீங்க மறந்துருக்க மாட்டீங்கன்னு சொன்னேன். சபையை ஆர்ப்பரிச்சு போச்சா. அப்படியே கன்னடமும் கலிதலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்தை தோன்றியது என்று தமிழ் மொழியிலிருந்து தான் அது வந்திருக்க வேண்டும் என்று சொல்வதால் திராவிடம் என்கின்ற அந்த பெரிய அமைப்பு இன்றைக்கு தமிழ் என்கின்ற அந்த எல்லைக்குள் வந்து பயன்படுத்தப்படுகிறது. இல்லாத திராவிட தேசியத்தை எதிரி என்று காட்டுவது, மக்களை திசை திருப்புவது, அதுவும் பிரிவுவாதம் தான். இந்திய தேசியம் என்பது இங்கே இருக்கிறது. இந்தியா என்கிற ஒரு நிலப்பரப்பு இருக்கிறது, இந்தியம் என்கிற ஒரு கருத்தாக்கம் இருக்கிறது. அது இந்து மத அடிப்படையிலான ஒரு தேசியமாக, மதவழி தேசியமாக கட்டமைக்கப்படுகிறது. அதுதான் தமிழ் தேசியத்தின் எதிரி. திராவிட தேசியம் என்று யாரும் இங்கே பேசவில்லை. ஒரு காலத்தில் திராவிட நாடு என்ற கருத்தை முன்வைத்திருக்கலாம், ஆனால் அது அப்போதே கைவிடப்பட்டு விட்டது. அதன் பின்னர் தமிழும் தமிழினமும் தமிழ் மண்ணும் தான் திராவிட அரசியலாக இருந்தது. தமிழ் வளர்ச்சி, தமிழன் வளர்ச்சி, தமிழ் மண்ணின் வளர்ச்சி என்பதுதான் திராவிட இயக்கங்களின் அரசியலாக இருந்திருக்கிறது, பெரியாரின் அரசியலாக இருந்திருக்கிறது. இந்தியை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியத்தின் ஒரு அங்கம். இந்திய தேசியத்தை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியத்தின் அங்கம். இந்துத்துவத்தை அல்லது சனாதனத்தை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியத்தின் அங்கம். திமுகவை எதிர்ப்பதும் திகாவை எதிர்ப்பதும் திரிபுவாதம். அது அப்பட்டமான திரிபுவாதம். அது சனாதன சக்திகளுக்கு துணை போகக்கூடிய ஆபத்தான ஒரு அரசியல். இதை தமிழ் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தெலுங்கை எதிர்ப்பதல்ல தமிழ் தேசியம், இந்தியை எதிர்ப்பது தமிழ் தேசியம். பெரியாரியத்தை எதிர்ப்பதல்ல தமிழ் தேசியம், சனாதனத்தை எதிர்ப்பது தமிழ் தேசியம். சரி சரி, ஊர்ல திருவிழாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, வா போய் சங்க வேலையை கவனிப்போம். தம்பி, நான் குட்டி கதை சொல்லவன் அல்ல தம்பி, கட்டுக்கதையை சொல்ல வந்தவன். இறங்கினவன முதல்ல ஒரு வடக்கல தீவுல கொண்டு இறக்கி விட்டாங்க என் தம்பிங்க. ஆனா அதை திரும்பி பாருங்க, ஒரு ஆளு சின்னதா ஒரு பரிசல்ல போறாரு, பரிசல் இல்ல, ஆமா ஓடு, திருப்பி போட்ட ஒரு ஆள் அப்படி உட்காந்து போயிட்டு இருக்காரு. சீமான் வந்து இதில் கலந்து கொண்டிருக்கிறார். முக்கியமாக தான் RSS பி டீம் கிடையாது, பாஜகவின் பி டீம் கிடையாது என்றெல்லாம் முழங்கி வரக்கூடிய சீமான் RSS விஜில் நடத்தி இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். எனவே இந்த நிகழ்ச்சியில் சீமான் கலந்து கொண்டிருப்பது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது.
காலையில சாப்பாடு கொடுத்தோன்னு காலையில பேசுவான். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டாது எல்லாரையும் சமமாக பார்ப்பான், அதனால் அவன் பார்ப்பான். இரவு யாராவது சோறு போட்டா அவனுக்கு பேசுவான். பள்ளம் வரையும் சக்கரையன் சாணான்னு தாழ்த்தி வைத்த நாயவன் பாதி விளையாடுங்க பாப்பான், என்ன பாப்பா தீட்டு தொட்டா தீட்டுனாடா, உன் எச்சிய தலையில துப்பாத கொட்டாச்சியில துப்பி கொண்டு போ என்று சொன்ன அயோக்கியவன் ஒத்த மாத விளையா அறுத்துட்டா என்று வாங்கி போன நாயாரடா. சக்கரையனை தொட்டா தாண்டிட்டு சாணான போட்டா தீட்டு எந்த நாய் வாண்டா சொல்லுது? இங்க இருக்க ஒவ்வொரு கிறிஸ்தவனை இஸ்லாமியனா மாத்துறதே உன் மதம் தானடா. அன்னைக்கு வேலைக்கு சாப்பாடு போடுற ஒருத்தருக்கு பேசுறான்னா அவன் எந்த மாதிரியான ஆளு? என்ன பாக்குற? நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா? நீங்க நான் பொண்ணுக்கு தாய் மாமா. ஓ சரி 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 சரி. நீங்க மாப்பிள்ளைக்கு தாய் மாமன். ஓ எவ்வளவு நாளா நீங்க தாய் மாமனா இருக்கீங்க? பொண்ணு பிறந்ததுல இருந்து நான் தானே தாய் மாமன். நீங்க மாப்பிள்ளை பிறந்ததுல இருந்தே நான் தாய் மாமன். ரெண்டு பேரும் பிறந்ததுல இருந்தே தாய் மாமன். எவ்வளவு ஒற்றுமை நீங்க என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? போடா. திமுக யாரு? அண்ணா தோற்று அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். திராவிட கட்சி ஊழல்ல ஊறி தலைச்ச ஒரு கேடுகட்ட ஆட்சி கட்சி, அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். இதை எதிர்த்தாயா ரொம்ப நாளா சண்டை போட்டுருக்கோம். அப்புறம் இந்த பக்கம் அண்ணா, இந்த பக்கம் எம்ஜிஆர், நடுவால நீங்கன்னா முதல்ல இவனை போடுறாங்க. A few moments later. பேரறிஞர் அண்ணா அவர்களை நாங்க ஏன் தொடாம இருக்கோம்னா, அவர் போராடி 47 கட்சி ஆரம்பிச்சு 67 ஆட்சி 49 ஆரம்பிச்சு 67 1.5 ஆண்டுகள் தான் இருக்குது. ஒருவேளை அவர் 5 ஆண்டுகள் ஆட்சி முழுமையா பண்ணியிருந்தா நல்ல ஆட்சி கொடுத்து நிறைவு செஞ்சு தொடங்கி இருக்கலாம். கெடுவாய்ப்பா அவர் 1.5 ஆண்டுகளுக்கு இறந்துட்டார். அவருடைய ஆட்சியில குறைசல். நீ வெக்கமான சூடு சொல்றவனடா. இத்தனை வருஷம் கட்சி நத்திரிய ஒரே ஒரு கவுன்சிலர் ஜெயிக்க முடியுதா உன்னால? சரி, நீயாவது ஒரு வாட்டி நிக்கிற தொகுதியிலே மறுபடியும் நிக்கிறியா? அதுவும் இல்ல. ஊர் மாறி நாடு மாறி எல்லாம் மாறி 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 நிக்கிற. சிறந்த மானுடன் பாரதி, ஆகப்பெரும் உயிர்மை நேயன் பாரதி, காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். என்ன கொடுமை சார். நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம்ங்கிற, நோக்க நோக்க களியாட்டம்ங்கிற. அற்புதம், அபாரம், எக்ஸ்ட்ராடினரி. நீ எந்த டிபார்ட்மெண்ட் ஃபிகர்? நான் பாடின பாட்டை நீ அபாரம் அற்புதம்னு சொல்றேன்னு பார்த்தா நீ அந்த பொண்ணை பத்தியா பேசிட்டு இருக்க? வீட்டுல அரிசி இல்ல, கொஞ்சம் தான் இருக்கு. ஒருவேளை சமைக்கத்தான் இருக்கு, சமைச்சாதான் சாப்பாடு. செல்லம்மா வெளியில போயிருச்சு, வரல. போய் அரிசி எடுத்து வந்து சிட்டுக்குருவிக்கு போட்டு போயிட்டான். ஜெமினி 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 கபனி 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 கமினி ஓ போடு ஓ போடு. என்னால சந்தோஷமா நடிக்க கூட முடியல சபுரா. அவனை போல ஒரு உயிர்மை நேயன். ஏன் மரபு தமிழன் மரபுடா, ஏன் மரபு தமிழன் மரபுடா. அம்மா ரொம்ப ஓவரா உணர்ச்சி சுப்படாதீங்க. நாங்கள் சொல்றான்ல, புரட்சி பாவலன் சொல்றான்ல, எங்களை எப்படி சொல்றான்? புரட்சி பாவலன் சொல்றான்ல, எங்களை எப்படி சொல்றான்? புரட்சி பாவலன் சொல்றான்ல, எங்களை எப்படி சொல்றான்? என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி சரி. வகுந்து விடுவேன். சரிங்க சரி. எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். கோபப்படாதீங்க. செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க சரிங்க சரி. கணக்கு பிள்ளை அது என்னன்னு போய் பாரு. நாம் தமிழர் கட்சி என்பது ஈழப்போர் முடிந்த பிறகு, விடுதலை புலிகள் ஒழிக்கப்பட்ட பிறகு, விடுதலை புலிகள் ஆயுதத்தை மௌனித்த பிறகு என்ன செய்வதென்று அறியாமல் குற்ற உணர்ச்சியோடு ஓடிக்கொண்டிருந்த இளைஞர்களை ஒன்று திரட்டி நாம் அனைவரும் சேர்ந்து நின்று இந்த மண்ணிலே ஒரு புதிய தமிழ் தேசிய அரசியலை உருவாக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் திரு முத்துக்குமார் அவர்கள். சீவான் அல்ல, திரு முத்துக்குமார் அவர்கள் சீவான் அல்ல, திரு முத்துக்குமார் அவர்கள் சீவான் அல்ல. சீக்கிரம் வெளியே வாத்தால, சீக்கிரம் வாத்தால. என்னடா கட்டத்தோட ஆளு கடிச்சிருக்காங்க தல. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. ஒட்டமானுக்கு கீழ் தமிழ்நாட்டிலிருந்து உளவு வேலை செய்தவர் புதுக்கோட்டை முத்துக்குமார் என்பவர். புதுக்கோட்டை முத்துக்குமாரும் மறைந்த மணிவண்ணனும் சேர்ந்து அவர்கள் இல்லத்திலே இருந்து நாம் தமிழர் என்ற இயக்கத்தை துவங்குகிறார்கள். சந்தோஷமா? நீ ஓனர் இல்லையா? ஓடே, அவன் அப்படித்தானே சொன்னா. பைபிள பொய் சொல்லிட்டான் போல இருக்கு. ஒரு மிகப்பெரிய
ஹிட் படங்களை இயக்கிய இயக்குனர் அல்ல. இவன் தான் பெரிய பையன் டைரக்ட் டக்கரு சினிமா படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏவிஎம் உரண்டையே பார்த்தது இல்ல சித்தப்பு என்ன அறிமுகப்படுத்துறது. ராமேஸ்வரத்திலே அவர் பேச்சு பல்வேறு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு வீச்சை ஏற்படுத்தியது. அதன் மூலமாக பல்வேறு இளைஞர்கள் ஒன்று திரண்டு அங்கே சேர்ந்தார்கள். அப்படி சேரப்பட்ட இளைஞர்கள் ஒருவன் தான் நான். 12 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த தேசிய இனம் அடிவாங்கி அகதியாக ஓடுகிறது. இந்த அவலத்தை எவன் துடைப்பது? ஏங்க கில்லர் பிலிமிங்கறீங்க கிங்காங்க காட்றாங்க. நீதான்டா அந்த குரங்கு. நானா அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசியிருக்கேனே. 2009ஆம் ஆண்டு நாம் தமிழர் இயக்கம் துவங்கிய பொழுது சேர்ந்தவன். 2010ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அதில் இருந்தவன். 2010 15 வரை கோவை மாவட்ட செயலாளர், மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் போன்ற பொறுப்புகளை வகித்தவன். ஏன் பிறகு அந்த கட்சியிலிருந்து வெளியேறினேன்? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. மிக நெருக்கமாக சீமானுடன் உணவருந்துவது, சீமானுடன் ஓர் தட்டிலே உணவுன்பது போல் இருந்த நான் ஏன் சீமானை விட்டு பிரிந்து வந்தேன்? இது நமக்குள்ளதான் இருக்கணும். கடுகளவு வெளியே கசிஞ்சா கூட முதலாளியை நீ உசுரோட பார்க்க முடியாது. என்ன காரணம்? சீமானின் முகத்துறையை திரையை கிழிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த நாம் தமிழர் என்ற கட்சி போய் கொண்டிருக்கின்ற பொழுது ஆரம்பத்தில் சீமான் சொன்னது, இருகரம் விரித்து நிற்கின்றேன், தன்னை எவனெல்லாம் தமிழராக உணர்ந்து இந்த மண்ணின் விடுதலைக்காக போராட வருகின்றாயோ வா, நாம் ஒன்று திரண்டு இந்த நாம் தமிழர் கட்சி என்ற கட்சியை உருவாக்கி போராடுவோம் என்று அழைத்தார். கட்சியில 20,000 தொண்டர்களை சேர்த்தா கூட தலைக்கு 5 ரூபாய் சந்தா வச்சா 1 லட்சம் ரூபாய் ஆகுது. 175 ரூபாய்ங்க, 1 லட்சம் ரூபாய்ங்க. எந்த தொழில இவ்வளவு லாபம் கிடைக்கும்? இந்த காசை ஜனங்களுக்கு என்னங்க செய்யும்? ஒண்ணும் செய்யாது. சந்தா மட்டும் வாங்கும். சந்தாவை மட்டும் கட்டிட்டு நீங்க நிம்மதியா வீட்டுல தூங்கலாம். அத வாங்கிட்டு நாங்க நிம்மதியா கட்சி ஆபீஸ்ல தூங்கலாம். இதுதான் எங்கள் காசேகாவினுடைய மாபெரும் கொள்கை. காலம் செல்கின்றது. செல்ல செல்ல தெலுங்கர்கள் வந்தேரிகள் என்ற ஒரு புது வேக்காலத்தை இந்த கட்சியிலே புகுத்துகின்றார். அப்படியா? ஆமா சரி. ஏன்னா எங்களுக்கு இதுதான் வேலை. அப்பொழுதே நாங்கள் சந்தேகப்பட்டு நின்றோம். என்னடா இருகரம் விரித்திருக்கின்றார், அனைவரும் பாருகின்றனர் என்று அழைத்தவர் இது எப்படி வந்தேரி, கன்னடன், தெலுங்கர் என்று எடுத்து செல்கின்றார் என்று எங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பம். இவனே ஒரு ப்ராப்ளம். இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? ஏனென்றால் இந்த மண்ணிலே சீமானின் நாம் தமிழர் கட்சி வருவதற்கு முன்பு இந்த மண்ணிலே இருந்தவர்கள் பிரபாகரனின் தம்பிகளாக இருந்தவர்கள், விடுதலை புலிகளின் ஆதரவாக இருந்தவர்கள். அதில் மலையாளி இருக்கிறான், தெலுங்கர் இருக்கிறான், சேட்டான் இருக்கிறான், கன்னடர் இருக்கின்றான். அடக்குமுறை ஒடுக்குமுறை அந்த மண்ணின் விடுதலை எவனவன் நேசிக்கின்றானோ அவனெல்லாம் விடுதலை புலிகளின் ஆதரவாக இருந்தான். ஆனால் சீமான் என்ற ஈனப்பிறவி என்ன செய்தது? அடிச்சிட்டு ஒருத்தர் வெட்டிட்டு சாவுங்க. அப்போ ஆச்சு நிம்மதி கிடைக்கும்டா. அண்ணே நான் என்ன சொல்றேன்? அவன் ஒன்னு அடிக்கட்டும். அந்த ஈனப்பிறவி காலம் செல்ல செல்ல முத்துக்குமார் என்பவர் இறந்த பிறகு நான் அடித்து சொல்கின்றேன், முத்துக்குமார் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். உணவுத்துறையுடன் சேர்ந்து முத்துக்குமாரை சீமான் படுகொலை செய்திருக்கிறார் என்று பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகின்றேன். சொல்லுங்க, நீங்க நல்லவரா கெட்டவரா? ஐயோ, வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். அதெல்லாம் வெளியே நடமாட விட்டா பூமி தாங்காதுன்னு உள்ள ஒரு ஓரமா படுக்க போட்டிருக்கோம். அந்த முத்துக்குமார் இறந்த பிறகு, முத்துக்குமார் இறப்புக்கு முன்பு இந்த கட்சி என்பது ஒரு கூட்டாட்சி கட்சியாக இருந்தது. முடிவெடுக்கும் அதிகாரம் எந்த தனி மனிதனுக்கும் இல்லை. கூடி சேருவோம், கூடி நிற்போம், கூட்டங்களை பற்றி முடிவெடுப்போம், கொள்கையை பற்றி முடிவெடுப்போம். ஆனால் முத்துக்குமாரின் படுகொலைக்கு பிறகு அது அப்படியே கட்சியில் மாறுகின்றது. எடுத்துட்டு போடா. இனிமே துண்டு போடுறது, இந்த பொன்னாட போத்து ஏமாத்துற வேலையெல்லாம் வேண்டாம். நம்ம கட்சியில சேரணும்னு ஆசை இருக்கிறவங்க அண்டா, குண்டா, சில்வர் பாத்திரம், வாட்ச், மோதிரம், முடிஞ்சா 2 ஏக்கர் நிலம் எழுதி வைங்க. யூஸ் ஆகிற பொருளா கொடுங்க. மாறுகின்ற பொழுது தெலுங்கர் வந்தேரி என்ற அடையாளத்தை கொண்டு வருகின்றார்கள். அதன் பின்பு தந்தை பெரியார் தெலுங்கன், தந்தை பெரியார் வந்தேரி என்று கொண்டு வருகின்றார். சில பேருக்கு ரத்தத்தை பார்த்தா பயம், சில பேருக்கு நாயை பார்த்தா பயம், சில பேருக்கு பேயை பார்த்தா பயம்வாங்க. ஆனால் இந்த மண்ணில் மட்டும்தான் அறிவாளிகளை பார்த்தால் இந்த முட்டாள் கூட்டத்துக்கு மிகப்பெரிய பயம் எப்பயுமே இருந்தது. இந்த மண்ணின் ஒடுக்குமுறைக்காக, அடக்குமுறைக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைக்காக தன்னுடைய 94 வயது வரை மூத்த சட்டியை கையிலே பிடித்துக் கொண்டு போராடிய தலைவனை நீ தெலுங்கன் என்று கூறினால் உன்னை விட்டு விலக வேண்டிய தேவை இருக்கிறதா இல்லையா? எவன் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏத்துக்கலையோ அவனை நம்பாது. எவ்வளவு பெரிய அரசியல் கட்சியா இருந்தாலும் அம்பேத்கரை பற்றியும் பெரியாரையும் எவன் நம்பலையோ அவன் இந்திய மண்ணுக்கு சொந்தமில்லாதவன். அவனால் உனக்கு ஒரு ஆபத்து உண்டு என்பதை தெரிந்து கொள். எவன் அம்பேத்கர் வழியில் நடக்கிறேன், பெரியார் வழியில் நடக்கிறேன் என்று நடந்து காட்டுகிறானோ, அந்த கொள்கைகளை ஒத்துக்கொள்கிறானோ அவனை நம்பு. அம்பேத்கர் பெரியார் இல்லாத எந்த அரசியல் இயக்கத்தை நம்பாத,
இதை இளைஞர்களே இன்று நான் கணித்து சொல்லுகிறேன். நாளை நான் உயிரோடு போனோம், செத்து போகணும், என்ன வேணாலும் அடிச்சு தவறானோ அதை பத்தி கவலை இல்லை. அதன் பிறகு சந்தேக கண் கொண்டு பார்த்தபோது அந்த சந்தேகம் எப்பொழுது உறுதியாகிறது என்றால், நாம் தமிழர் கட்சி என்ற பெயரை டெல்லியிலே பதிவு செய்ய வேண்டிய தேவை வருகின்றது. டெல்லியில நாம் தமிழர் கட்சியின் பெயரை பதிவு செய்ய வேண்டிய வந்தவுடன் அந்த நாம் தமிழர் கட்சி என்ற பெயர் யாரிட்டு இருக்கின்றது? தினத்தந்தி குடும்பத்தை சார்ந்த ஆதித்யநாராயணம் இருக்கின்றது, அவர் மகனிடம் இருக்கின்றது. தடா சந்திரசேகரும் துக்ளக் குருமூர்த்தியும் இப்பொழுது இருக்கின்ற கராத்தே ஹுசைனியும் 3 பேரும் சென்றுதான் சீமானுக்காக பேசி நாம் தமிழர் கட்சி என்ற பெயரை வாங்கி தருகிறார்கள். ஒண்ணும் புரியலையே. அதான்டா பலானதுக்கு பலானது. தமிழ் தேசியை எழுத்து நிற்கின்றவன், விடுதலை புலிகளை எலிகள் என்று துக்ளக்களை எழுதுபவன், தமிழர்களை மிக கேவலமாக கொச்சையாக எழுதுபவன், துக்ளக்கை சார்ந்த பார்ப்பனன் குருமூர்த்திக்கு என்ன தேவை இருக்கின்றது நாம் தமிழர் என்ற பெயரை வாங்கி தருவதற்கு? இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு, எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். தமிழ் தேசியத்தை வளர்ப்பதற்கு அவனுக்கு என்ன தேவை இருக்கின்றது? ஏனென்றால் இந்த மண்ணிலே முற்போக்காளர்களும் தமிழ் தேசியமும் திராவிடமும் தலித்தியமும் பெரியாரியமும் கம்யூனிசமும் அனைத்தும் ஒன்று கூடி நின்று மக்கள் போராட்டத்துக்காக போராடி இருக்கின்றது. அங்கே அந்நியப்பட்டு நிற்கின்ற ஒரே ஒருவன் பார்ப்பான், பார்ப்பனையும் சனாதானம். அந்த சனாதானம் நம்மை கூறு ஊராக உடைக்க நிற்கின்றது. அதற்கு சீமான் போன்ற எலும்பு துண்டுக்கு ஆசைப்படும் நாயை பயன்படுத்தி கொண்டது. நம்ம இனம் அப்படிங்கிற அந்த வரையறைக்குள்ள தமிழ் பேசுகிற பார்ப்பனர்கள் வராங்களான்னு கேட்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்ப வர்றாங்க தானே, நீங்க அப்படித்தானே பார்க்கணும். ஆனா தெலுங்கு பேசுறவங்க கன்னடம் பேசுறவங்க நம்ம இனம் வரமாட்டாங்க. ஆனா தமிழ் பேசுற பார்ப்பனர்களை நம்ம இனம்ங்கிற வரையறைக்குள்ள வைக்கிறீங்க. வரத்தானே செய்யறாங்க, தமிழ் தானே அவங்க பேசுறாங்க. நம்மை கூறு ஊராக உடைக்க நிற்கின்றது. அதற்கு சீமான் போன்ற எலும்பு துண்டுக்கு ஆசைப்படும் நாயை பயன்படுத்தி கொண்டது. பாருங்க, ஒரு நாடார் திருநெல்வேலியில் என்ன வழக்கு பேசுறாரோ அங்க இருக்கக்கூடிய பல்லரும் மறவரும் அதே வட்டார வழக்கு தான் பேசுவார். உசிலம்பட்டில் இருக்க பெருமலை கலர் பேசுற அதே வழக்கு தான் அங்குள்ள பறையரும் வண்ணாரும் பேசுவார். ஆனா தமிழ்நாடு முழுவதும் இருக்க பார்ப்பனர்கள் பேசுற மொழிங்கிறது எந்த வட்டாரம் எந்த ஊர்ல இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனி மொழி இருக்கு. இதெல்லாம் தமிழ் சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்திக்கிற தனக்கு உயர்வுபடுத்திக்கிற ஒரு விஷயமாக தானே நீங்க பார்க்கணும். இது போன்ற கருத்துக்கள் நீங்களே பேசின ஆட்கள் தான், அதனாலதான் உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். நான் இல்ல அது இப்ப நீங்க அதை அவங்களை இப்படி தமிழர்னு அவங்க உணர்றாங்களா? உணர்ந்துதானே பேசுறாங்க. நம்மை கூறு ஊராக உடைக்க நிற்கின்றது. அதற்கு சீமான் போன்ற எலும்பு துண்டுக்கு ஆசைப்படும் நாயை பயன்படுத்தி கொண்டது. 3000 ஆண்டுகளா இருக்கிற பார்ப்பனர்களை பிராமணர்களை நீங்க எதிர்த்தீங்க. எதற்காக எதிர்த்தீங்க? அவன் வாய்மொழியும் தாய்மொழியும் தமிழாக இருக்கு. அவன் வீட்டுக்குள்ளேயும் மொழி தமிழ் தான் பேசுறான். இவனை எதன் அடிப்படையில் எதிர்த்த? திராவிட பேரியக்கத்தின் பெருமகன் ஐயா கலைஞர் சொல்வார், அதுக்கு வழக்கம் இல்ல. அவர் அன்பு மகன் ஐயா ஸ்டாலின் சொல்வார், ஸ்டாலின் சொல்வார். மொழி வாரியாக இன உணர்வாளியை பிரித்து நீ வந்தேறி நீ ஓன் நாட்டுக்கு போ என்று உன் ஊருக்கு போ என்று சொன்னவன் அடுத்து வருகின்றான். தலித் தீர்த்துக்கு எதிரான கோட்பாட்டுக்கு வருகின்றான். கோகுல்ராஜ் என்ற மாணவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு சீமான் என்ன சொல்றாரு? நீங்க சொல்லியது எனக்கு தெரியுதா? நான் இனிமேல் பார்க்கணும் செய்தியை, நான் பார்க்கல, படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு ஐயா அதை கூப்பிட்டோன்னு வந்துட்டேன். நான் திரும்ப படிச்சு பார்க்கல அப்படியே நீ படிச்சு கிழிச்சிட்டேன். அப்ப எந்த பேசிஸ்ல இவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க நீ முன்னாடி சொன்ன? எதை படிச்சுட்டு நீ சொன்ன? இளவரசன் ஆகட்டும், இவரு கோகுல்ராஜ்மா ஆகட்டும், அதை எதிர்த்து நின்று சமூகத்துல யுத்தம் செய்ய முடியாம போராட முடியாம அந்த தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்க்கிறது அதுதான் பெரிய மனவேதனையா. ஏன்னா ஒரு கொலைகாரன், அவனை பத்தின ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, அதை சொல்றதுல உனக்கு என்ன ஆச்சு? அதன் பின்பு இப்ப கடைசியா நீங்க பாத்திருப்பீங்க எங்க வந்திருக்காரு. ஒரு பிரஸ் மீட்ல ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, உன் பேர் என்ன கேட்கிறாரு. முஸ்லீம் பேர், அவர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர், ஒரு முஸ்லீம் பேரை சொல்றாரு. அப்படிதான் பேசுவேன் அப்படிங்கிறார். உங்க பேர் என்ன மட்டும் அப்ப நீ பேசுவ. ஒன்னு ஐரோப்பிய மதம், இன்னொன்னு அரேபிய மதம். மரச்சக்கு இன்னைக்கு வரையில அது மாதிரி இருக்கு. வா, திருப்பி வா. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இஸ்லாம் கிறிஸ்தவத்தை ஏற்றுவது தேவனின் பிள்ளைகள்னு. அது சாத்தானின் குழந்தைகளா மாறி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த நாட்டில் நடந்திருக்க அநீதி அக்கிரமத்திற்கு பெரிய பொறுப்பேற்க வேண்டியது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தான். அப்போ பாரதிய ஜனதா பேசுகின்ற பேச்சை, எச் ராஜா பேசுகின்ற பேச்சை, பொன் ராதாகிருஷ்ணன் பேசுகின்ற பேச்சை தமிழ் தேசியம் என்ற பெயரில் இந்த மண்ணின் சீமான் பேசிக்கொண்டு நம்மை பிரித்தாலும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தம். ஆகவே தோழர்களே, இதுவரை எங்களது காசேகாவின் கொள்கையை கேட்டவர்கள், கட்சியிலே சேர விரும்புகிறவர்கள் நாளை காலை கட்சி ஆபீஸ் முன் வந்து சந்திக்கவும். இந்தப்பா இந்த சந்தாவை மட்டும் மறந்துடாதீங்க என்றுதான் அர்த்தம். இந்த சீமானை எதிர்க்காமல் இந்த சீமானிடம் இருக்கும் இந்த இளைஞர்களை, மூளைச்சலவை செய்து வைக்கப்பட்டிருக்கின்ற இளைஞர்களை தமிழ் தேசியம் என்றால் என்ன, உண்மை தமிழ் தேசியம் என்றால் என்ன, தலைவர் பிரபாகரன் எதற்காக போராடினார், பிரபாகரன் தியாகம் என்ன என்று சொல்லி அவர்களை அந்த இடத்திலிருந்து கடத்தி கொண்டு வர வேண்டிய, கடத்தி நம்மிடம் சேரவில்லை என்றாலும் அந்த சாக்கடையில் அவர்கள் இல்லாமல் அதிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டிய தேவை நமக்கு இருக்கின்றது. நம்ம பெத்த ராசா தப்பிச்சு ஓடிறியா? யார் பெத்த பிள்ளையா இப்படி இழுத்து வாயினா இருக்கானே? இதுதான் இப்ப பேசிட்டு இருக்கான். என்ன சொல்றான்?
அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் ஒருத்தர் இருக்கான், இந்த திருச்சிக்காரன் தான். என்ன தேடுறாங்க? 30 ஆண்டு காலம் அந்த மண்ணில் விடுதலைக்காக போராடியவர்கள், 10 ஆண்டு காலம் சிறையில் இருந்தவர்கள் வெளியே வந்து ஒரு பொட்டிக்கடை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. டெய்லி ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் சாப்பிட்டு தோழர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் 13 ஆண்டுகள் ஆகுது, 2010 காரியமாச்சு, 13 வருஷமா எந்த வேலைக்கும் போகல. நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. இல்லைன்னா ஒரே வீட்டுல 15 வருஷமா இருந்துகிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். நீங்கள் நானும் வேலைக்கு போனா காலைல சோறு திங்க முடியுமா? 13 வருஷமா வேலைக்கு போகாம 50 லட்சம் ரூபாய் கார்ல போறான், 13 வருஷமா வேலைக்கு போகாம 2500 ரூபாய் பேண்ட் போடுறான், 13 வருஷமா வேலைக்கு போகாம 5000 ரூபாய் சட்டை போடுறான்னா யாருடைய பணம், யாருடைய உழைப்பு? உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், நான் இங்க இருக்கும்போது நீ வரக்கூடாது சொல்லிக்கல. நான் அக்காங்க போது நீ அம்மாங்கிற திட்டம் போட்டு வேலை செய்யா? நீங்க எனக்கு முன்னாடியே நீ வந்துட்ட. என்னது முன்னால வந்துட்டியாவா? மொட்டப்பல உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்ல. ஒண்ணும் இல்ல, இங்க கிழிஞ்சிருக்கு, அங்க கிளியில. அந்த மண்ணின் விடுதலைக்காக போராடி நின்ற செத்த விடுதலை புலிகள் அங்க ஒரு பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கான். ஆனால் அந்த விடுதலை புலிகளின் பெயரை சொல்லி வயிறு வளர்க்கும் நீ மாசம் 2.5 லட்சம் ரூபாய் வாடகை வீட்டில் இருக்க. 15 வருஷமா டேரா போட்டுக்கிட்டு குறுக்கவும் நெடுக்கவும் அலைஞ்சிட்டு இருக்கிறியடா. இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பல குப்பத்தட்டிகள் எச்சியில கிடைக்காம சொறி நாய்படியை வெறி நாய்படியை கறி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்ப சொல்லு, சோறா சுரணையா? சோறுதான். 2.5 லட்சம் ரூபாய் வாடகை வீட்டுல. ஆனா மேனேஜர் பேச்சு நல்ல கண்ணியாவோட எளிமையான பிள்ளைகள் நாங்க, காமராஜரை விட எளிமையான பிள்ளைகள் நாங்க. பேச்சு இதில் மயங்கி ஒரு கூட்டம், ஒரு இளைஞர் கூட்டம் மூடர் கூடமாக, நீங்க என்னை கூட நினைக்கலாம், அந்த மூடர் கூட்டத்துல ஃபர்ஸ்ட் பேட்ச் நானு. அப்புறம் அங்க வெளியே வந்துட்டேன். என்ன கூசப்போ குஞ்சா சப்படா என்ன அதையா விட்டுட்டு போடா இவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிடைக்காதீங்க. அது முதல் பேட்ச் பைத்தியமா இருந்தேன், அந்த பைத்தியம் கொஞ்சம் தெளிஞ்சிருச்சு. தெளிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வந்துட்டேன். எங்களுக்கு பல பேர் வெளியே வந்துட்டாங்க. அது ஒண்ணும் இல்ல, அது கட்சிங்கிறது எப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் உள்ள போவோம் பாருங்க, அந்த தேர்ட் இயர் கோர்ஸ் முடிச்சு வர மாதிரி அந்த கட்சி முதல்ல அப்படியே பேச்ச கேட்டு உள்ள போவோம். ஐயோ இவன் யாரா வந்து சேர்ந்தோம் அப்படின்னு வெளியே வந்துருவோம். அவ்வளவுதான் அந்த கட்சி. வந்தேரி அரசியல் நீ பேசுற. கயல்விழி அண்ணியோட அம்மா அவங்க யாரு? அவங்க ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு பெண்மணி. அப்ப அண்ணியோட தாய்மொழி என்ன? தெலுங்கு. அப்ப உன்னுடைய மகன் வீரபிரபாகரன் அவர்கள் தமிழனா ஏத்துக்கிறியா, தெலுங்கனா ஏத்துக்கிறியா, வந்தேரியா ஏத்துக்கிறியா, என்னவா ஏத்துக்கிற? அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்னு சொன்னா சொல்லட்டுமா? என்னவா ஏத்துக்குற? ஊரில் இருக்கிறவன் பூரா நீ முடிய வச்சு பார்ப்ப, யூரின் டெஸ்ட் பண்ணுவேன், மனத்தை டெஸ்ட் பண்ணுவேன், உங்க வீட்டுல என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் ஜெயலலிதா உயிருடன் இருக்கும் போது நீ போய் ஒரு பிரஸ் மீட்ல உட்கார்ந்து அம்மா உங்களுக்காக நான் ஓட்டு கேட்டேன், இளையமலர்ந்தால் ஈழமலர்னு, ஈழமலர்வதற்காக நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஏதாவது கேட்டிருக்கியா? என்ன போராட்டத்தை முன்னெடுத்திருக்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கூடங்குளம் போராட்டமா, ஸ்டெர்லைட் போராட்டமா, எந்த போராட்டம் இருந்தாலும் யாரோ ஒருவர் போராடுவார்கள். பிரஸ் மீட்ல போய் உட்கார்ந்து என் தம்பி தங்கச்சி போராடுங்க, நீ வந்து அதை நீ உன்னலாக்கிட்டு போயிடுவேன். இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? இங்கிருந்து ராமநாதபுரம் மாவட்டம், திருச்சி மாவட்டம், புதுக்கோட்டையில ஏதோ ஒரு முள்ளுக்காட்டுல ஒரு ஓரத்துல இருந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் ஒரு ஓர குட்டாயில ஒரு குடிசை வீட்லயோ ஒரு ஓட்டு வீட்லயோ ஒரு குடும்பத்தை வருமானத்தை உயர்த்தணும் இங்கிருந்து போய் அங்க வெம்பாடுபட்டு அரபு நாட்டுல கல்லோடச்சு மண்ணோடச்சு சிமெண்ட் சுமந்து கட்டட வேலை செய்யறவன தனிநாட வச்சிருவன் நீ ஏமாத்தி அவன் இருந்து காசு கொடுத்துக்கிறதுக்கு செத்து போயிடலாம்ல. சித்தப்பா அவமானம் தாங்க முடியாம தூக்கில தொங்கிட்டானா? அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? அந்த ரத்தம் சிந்தி உழைக்கிறவன் உழைப்ப புடிங்கி 2 லட்சம் ரூபாய் வாடகை வீட்டுல வாழ்றதுக்கு போய் சுடுகாட்டுல படுக்க வேண்டியதாடா நீங்களா? யாரும் பார்க்கல. இங்க 200 பேர் யாரும் பார்க்கல. சுடுகாட்டுல படுக்க வேண்டியதாடா நீங்களா? உனக்கெல்லாம் ஒரு சரி
சிறையிலிருந்து நீ வெளியே வந்த இன்ன வரைக்கும் சிறை வழக்கு அப்படின்னா நேரா கேரளா திருவாண்டூர் ஓடிடுவார். தெரியல சீமானே, என்னைக்காவது வேல்முருகன் போய் கைது பண்றான் ஜெயில இருந்தார். கருணாஸ் போய் கைதானார், எம்எல்ஏ இருக்கும்போது கைது பண்றான் ஜெயில இருந்தார். இது வரைக்கும் வழக்கு போட்டு ஒரு தடவை போய் காவல்துறை கைது பண்ணி கேட்டிருக்கியா? ஆனா புலி, நான் தான் புலி. மேடையில ஏறினா அகநானூறு புறநானூறு, கீழே 200 200 300. எனக்கே சிரிப்பா இருக்கு. அரசியல் தயவு செஞ்சு மக்களை நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கணும். விடுதலை புலிகளுக்கு நல்லவன் யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜபக்சே கூட நீங்க சொல்லிடலாம். ஏன்னா அவன் இனத்துக்கு உண்மையா நின்று நம்ம கூட சண்டை போட்டான். அவனுடைய இனத்துக்கு துரோகம் செய்யாமல் உண்மையா நின்று நம்ம கூட சண்டை போட்டான் நேர்மையா. இவன் போர் நடக்கும் போது துப்பாக்கி குண்டுக்கு மருந்து போடுவாங்களா இல்ல இவனுக்கு தோசை கொடுப்பாங்களா? கறி தோசை. போர் நடக்கிற காலத்தில் அந்த இடத்திற்கு சென்று அங்கே மக்கள் கொத்து கொத்தாக சாகும் பொழுது 100 பேர் 200 பேர் டெய்லி சாகும் போது வெக்கமில்லாம அங்க போய் அதை தின்ன இதை தின்ன காவக்கறி தின்ன இட்லிக்குள்ள கறி தின்ன நாய் பீதிங்கிற மாதிரி போய் தின்னுட்டு வந்துட்டு அதை ஒரு வரலாறு இந்த மண்ணில் பேசுறீங்களா? டே மனுஷனாடா நீ எல்லாம்